ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நிறைஞ்ச அமாவாசை, அது புதன்கிழமை வந்திருக்கு. இன்றைக்கி முன்னோர்களையும் கும்பிடணும், குலதெய்வத்தையும் கும்பிடணும்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நான் எல்லோரும் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். உங்களுக்கு ஒரு பாட்டு சொல்கிறேன், மாரியம்மன் பாட்டு. ஈஸ்வரியே மகமாயி மாரியம்மா, நாங்கள் எண்ணி வந்த வரம் கொடுக்க வாரமம்மா. ஆயிரம் கண் படித்தவனே பாரம்மா, இங்கு உன்னையன்றி வேறு கதைதம்மா. ஈஸ்வரியே மகமாயி மாரியம்மா, சமயபுரம் சன்னதியில் வாசனினே, லோக சங்கரியே உருகி நின்றோம் பூஜையிலே. கருணை கொண்ட தெய்வமாக நீ இருப்பாய், நாங்கள் கொண்டாட வந்ததற்கும் பலன் கொடுப்பாய். வேண்டுவோர்க்கு வாழ்வெல்லாம் நலம் தருவாய், சிங்க வாகனத்தின் சக்தியாக மனம் வருவாய். ஊர்வாழ மனையாக வடிவெடுப்பாய், இந்த உலகத்துக்கே உன்னருளால் குடைப்பிடிப்பாய். ஈஸ்வரியே மகமாயி மாரியம்மா, வடவீட்டு எல்லையிலே குடியிருப்பாய், நல்ல பத்தினிகள் மஞ்சளுக்கு துணையிருப்பாள். மங்களங்கள் பெருக வேணும் சக்தியிலே, அதை குங்குமமாய் தர வேணும் நெத்தியிலே. குங்குமமா தர வேண்டும் நெத்தியிலே. ஈஸ்வரியே மகமாயி மாரியம்மா, நாங்கள் எண்ணி வந்த வரம் கொடுக்க வாரமம்மா. ஆயிரம் கண் படித்தவனே பாரம்மா, இங்கு முன்னையின்றி வேறு கதி ஏதம்மா. ஈஸ்வரியே மகமாயி மாரியம்மா, இங்கு எண்ணி வந்தோம் அருள் கொடுக்கும் வாரமம்மா. ஓம் சமயபுரத்தானே துணை, குலதெய்வமே துணை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அந்த சமயபுரம் பாட்டு கேளுங்க. அது ராகத்தோடு வரும். நான் சும்மா அப்படி பாடியிருக்கேன். ராகத்தோடு பாடினா இன்னும் சூப்பராக இருக்கும் அந்த பாட்டு. அதனால் சரி சொல்லிவிட்டு இன்றைக்கி அமாவாசைன்னு சொல்லி கோயிலுக்கு போயிட்டு ஒரு பாட்டு பாடி சின்ன ஒரு சிம்பிள் பூஜை தான் சாமிக்கு பண்ணேன். நல்லா கும்பிட்டுக்கோங்க. உங்களுக்கு என்ன பிரார்த்தனையோ அதை வாட்ஸ்அப்பில் போடுங்க, இல்லாட்டி ஃபேஸ்புக்கில் போடுங்க, இல்லை இன்ஸ்டாகிராமில் போடுங்க, இல்லை யூடியூப்பில் போடுங்க. என்ன பிரார்த்தனை இருந்தாலும் நான் உங்களுக்காக வேண்டிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.